You know how to create this effect in under 60 seconds. இந்த மாதிரி வீடியோ அவர் CapCut யூஸ் பண்ணியிருக்காரு. இதே எஃபெக்ட்ஸை நம்ம எடிட் ஆப் யூஸ் பண்ணி எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாமா? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எம்டி ஸ்பேஸில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபுட்டேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு மேலே உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ கீழே போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் டெக்ஸ்ட் ரெடி கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். எஃபெக்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல டுட்டோரியலுக்காக. ஸோ கொடுத்துடலாம். இப்போ டெக்ஸ்டிங் வந்துச்சு. இப்போ வீடியோ லென்த்துக்கு எவ்வளோ தூரம் வீடியோ இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ தட் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் வரும். அது ஃபஸ்ட்டு எங்கே வந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். அந்த கீ ஃப்ரேமில் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்துடணும். அடுத்தது நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி ஆட் பண்ணுங்கள். அந்த கீ ஃப்ரேமில் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்க. அடுத்த கீ ஃப்ரேம் திருப்பி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோவாக ஒரு கீ ஃப்ரேமாக ஆட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ரெடி. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இதில் வந்து கீ ஃப்ரேமில் வந்து டெக்ஸ்ட் எங்கே வரணுங்கிறத நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ஒவ்வொருத்துக்காக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணுறேன். அந்த கீ ஃப்ரேம்ஸில் எங்கே வேணுமோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஃபைனல் அவுட்புட் வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு பக்கத்தில் வர மாதிரி வந்துடும். இதை கிளிக் பண்ணிட்டு க்யூப்பில் போய்ட்டு ஈஸ் அவுட் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெடினஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜிம் பாடிடா ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா?